அதெல்லாம் பரப்பப்படக்கூடிய வதந்தி. அவர் வந்துங்க விஜய் அவர்கள் திமுகவினுடைய டூல் கிட்டாக செயல்படுகிறார். திமுகவே இப்படி ஒரு வதந்தியை கிளப்பி விடுது. திமுக தான் திரிசா பிரச்சனையை வெளியே பரப்புது. புரியுதுங்களா? திமுக தான் திரிசா பிரச்சனையை வெளியே பரப்புது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. திரிசாவோட கல்யாணத்துக்கு போறாரு. எங்கேயோ நடக்கிற இன்னொரு நடிகை கல்யாணத்துக்கு போறாரு. ஏர்போர்ட்டுக்குள்ள யாரு படம் எடுக்க முடியும்? அந்த படத்தை எடுத்து வெளியிட்டது யாரு? இந்த திமுக உளவுத்துறைக்கு தான் வேலை. புரியுதுங்களா? யார் திராவிட முன்னேற்ற பிளாக்மெயில் அரசியலை இந்த திமுக அரசு செயல்படுத்துகிறது. அதாவது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு ரகசிய உறவு எப்பவுமே உண்டு. அவங்களுக்குள்ள பேசி வச்சுதான் அவங்க செய்யறாங்க. திமுகவுடைய டூல் கிட் தான் தாவேகா. இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதனால அவங்கதான் இந்த வதந்தியும் கிளப்பி விடுறாங்க. திமுக தான். திமுகவினுடைய ஊடகங்கள் இந்த நேரேட்டிவை செட் பண்றது யாருன்னா திமுக தான் செட் பண்ணுது. என்னன்னு தெரியுமா? அவங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்க போறாங்க. இது ஒரு பொய்யான தகவல். யார புகழ்ந்து சார்? விஜய புகழலாம், என்ன வேணா பண்ணலாம். தாவேகா என்பது திமுகவினுடைய டூல் கிட். பிஜேபி மற்றும் ஏடிஎம்கே கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை கெடுப்பதற்காக, இளைஞருடைய வாக்குகளை திசை திருப்புவதற்காக, திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திமுகவினுடைய டூல் கிட்டாக தாவேகா செயல்படுது. அதனால இதுல வந்து முருகன்ஜி புகழ்ந்து பேசிட்டாரு, புரியுதுங்களா? அல்லது இன்னொருத்தர் புகழ்ந்து அறிக்கை கொடுத்துட்டாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நிச்சயமாக இந்த வதந்திகளை நம்ப வேண்டாம். தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக, நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி மீண்டும் வரப்போகிறது. நிச்சயமா சார், விஜய் எப்பங்க தாய்மாமன் ஆனாரு? தயவு செஞ்சு சொல்லுங்க. இப்ப ராகுலுக்கு குற்றம் வச்சு தாய்மாமன், புரியுதுங்களா? இந்த ஜோசப் விஜய்க்கு இவர் எப்படிங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தாய்மாமன் ஆக முடியும்? தாய்மாமன்னா பெண்களை பாதுகாக்க வேண்டும், புரியுதுங்களா? தாய்மாமன் சீருங்கிறது சாதாரண கேவலப்படுத்தக்கூடாது. விஜய்க்கும் தாய்மாமன் உறவுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, அதெல்லாம் தவறான வதந்தி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு ஜோசப் விஜய் வந்தால் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவங்க வர்ற மாதிரி திட்டமும் கிடையாதுங்க. எப்படிங்க ஏத்துக்க முடியும்? ஏங்க, நாங்க ஜோசப் விஜய் வந்து அவர் நடிக்க தொடங்கின காலத்துல இருந்து எப்பெல்லாம் இந்து சமயத்தை அவர் எதிர்த்து புதிய கீதைன்னு ஒரு படம், கீதை ஸ்லோகங்களை, அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ ஏஜென்ட்டுங்க ஜோசப் விஜய். அவருடைய மனைவியே கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து கொண்டார், ஒரு இலங்கை இந்து தமிழ் பெண்ணை. இன்னைக்கு அந்த தமிழ் பெண்ணை, ஒரு குடும்ப பெண்ணை விவாகரத்து பண்ணிட்டு, இன்னும் விவாகரத்தும் பண்ணல. இந்த தாவேகாவுடைய ஐடி விங்கு கட்டின பொண்டாட்டியை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறான் பாருங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான கலாச்சாரம். மக்கள் எல்லாம் இன்னைக்கு முழுக்க முழுக்க தாவேகா தொடர்புடைய நடவடிக்கையை பார்த்து வெறுத்து போயிட்டான். இந்த விஜய் போறாருங்க, அந்த நடந்து போன அந்த பாதைய, அந்த கால் அச்ச ஒரு பொண்ணு, வயசு பொண்ணு முத்தம் கொடுக்குது. இது என்னங்க? இது என்ன கலாச்சாரம்? அருவருக்கத்தக்க கலாச்சாரம் இல்லையா? அவன் மனைவி போனா என்ன, நாங்க கூட வந்து பொண்டாட்டியா இருந்துட்டு போறோம்னு பேசுறா ஒருத்தி. இதெல்லாம் அந்த தமிழர் கலாச்சாரமா? ஏங்க சும்மாவாவது இந்த என்ன விளையாட்டு குழந்தைகளா? ஒரு காலத்துல சொன்னாரு, நாட்டில் மனோகரன் கட்சி மாறி போயிட்டாரு. என்னங்க, அப்ப கருணாநிதி அவர்கள் தான் வந்து என்ன சொன்னாருன்னா, கிளுகிழுப்பைக்காரனை பார்த்து, என்னங்க சண்டைக்கு கூட்டிட்டு போனோம், கிளுகிழுப்புக்காரனை பார்த்துட்டு அந்த குழந்தை ஏமாந்து போயிடும். அதுக்கப்புறம் மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே தாய் கிட்ட வந்துருங்கிற மாதிரி நாஞ்சில் மனோகரன் அங்க போனாரு, கையில பச்சை குத்திட்டு போனான். அதுக்கப்புறம் திரும்பி வந்தாரு. இந்த விஜய் வந்து இன்னைக்கு வாக்காளர்களை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி இலவசங்களை போட்டி போட்டு அறிவிச்சு மக்களை ஏமாத்துறாரு, அந்த தொண்டர்களை ஏமாத்துறாரு. இது ரொம்ப தப்புங்க. அதனால விஜய் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர போறார் அப்படிங்கிறதெல்லாம் வதந்தி. அந்த வதந்தியை கிளப்புவது திமுக தான் என்பது இந்த நேரத்தில் தெரியும்.